Hello friends, welcome back to Amy Madras Cooking with Hemalatha Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு 150 கிராம் கடலை பருப்பு ஒரு 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. இப்போ இது கூடவே புளி பாருங்க நான் இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன். இதையும் வந்து தண்ணி ஊத்திட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க கடலை பருப்பை தண்ணி சேர்க்காம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மழி அரைக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால் மாதிரி செஞ்சு தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நான் நல்லெண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் இதில் ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம நல்லா கிளறிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மிளகாய் தூளில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிடும். எல்லாம் நல்லா வதக்கின உடனே இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள்லாம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி போட்டுட்டு குழம்பு வந்து உருண்டைங்க மேலே படுற அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உருண்டைங்களை வந்து திருப்பி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணால் உருண்டை உடையாது, நல்லா உங்களுக்கு குக் ஆகியிருக்கும். பாருங்கள், நான் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். லிட் போட்டு மூடி வைக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ உருண்டைகள் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே ஓப்பன்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து குழம்பு இன்னும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒரு உருண்டை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உடையாமல் வந்திருக்கு. அவ்வளோதாங்க, உருண்டை குழம்பு ரெடி. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்து எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து சாதத்துக்கு கூட இதை சர்வ் பண்ணுறேன்.